ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக தக்காளி வச்சு ஒரு சைட் டிஷ்ஷு சிம்பிளாக முடிச்சிடலாம். யார் வேணாலும் செய்யலாம். குட்டி பசங்க முத கொண்டு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இது மேலே உள்ளதை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீல வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். அது கடாயை வச்சாச்சு. கடாயை காஞ்சிருச்சு. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள். அவ்வளோதான். இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஒரு செகண்ட் மட்டும் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இடையில கிண்டி விட்டுக்கோங்க. இது பாருங்கள், பார்க்க எப்படி இருக்குன்னு. இது மாதிரி நமக்கு வந்து அதில் உள்ள ஈரம்லாம் நமக்கு அடியில் தங்கியிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நிமிஷம் அந்த லேசாக தோல் சுருங்குனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் கிண்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ்வை குறைச்சிடுங்க. குறைச்சி விட்டுட்டு கிண்டி விடுங்க. அவ்வளோதான். நமக்கு சிம்பிளாக ஈஸியாக ஒரு சைட் டிஷ் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், தோல் லேசாக நமக்கு வதங்கியிருக்கிறது தெரியுதா? இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பினேஷன் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு நம்ம எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கல. கடுகு, ஜீரகம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி தக்காளியை போட்டு உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் தயிர் சாதத்துக்கு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா சாதத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி அது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம். தோசை, இட்லி. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் மெத்தட். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி பிடிக்குங்கிறவங்க எல்லாருமே நீங்கள் இந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். சைட் டிஷ்க்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வச்சு சிம்பிளாக இது மாதிரி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பீஸ் நீங்கள் நீள நீளமாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.